அரசியல் கட்சிகளின் தேர்தல் பிரச்சாரம் மற்றும் பொதுக்கூட்டங்களுக்கு வழிகாட்டு நெறிமுறைகள் வகுப்பது தொடர்பாக தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளிடம் கருத்து கேட்பு கூட்டம் சென்னை தலைமைச் செயலகத்தில் தற்பொழுது தொடங்கி இருக்கிறது. அது குறித்தான காட்சிகளை பார்க்கலாம். அரசியல் கட்சிகளின் தேர்தல் பிரச்சார கூட்டங்களுக்கு வழிகாட்டு நெறிமுறைகள் வகுப்பது தொடர்பாக இன்றைய தினம் மூத்த அமைச்சர்கள் தலைமையில் ஆலோசனை கூட்டமானது நடைபெற இருக்கிறது. கரூர் சம்பவம் போன்று மீண்டும் ஒரு சம்பவம் நிகழ்ந்துவிடக்கூடாது என்பதை நோக்கமாக கொண்டு அது குறித்து தற்பொழுது ஆலோசனையில் பல்வேறு கட்சிகளை சேர்ந்தவர்களும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளை சேர்ந்த பல்வேறு தலைவர்களும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த கூட்டம் குறித்தான முழுமையான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம். தொடர்ந்து இந்த எஸ்ஓபியை வகுக்கணும் அப்படின்னு நீதிமன்றமும் சொல்லி இருக்கிறது. இன்றைய தினம் தமிழக அரசு தரப்புல இந்த ஆலோசனை கூட்டம் அப்படின்றது நடைபெறுகிறது. அதாவது அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் எல்லாருமே கலந்து கொண்டிருக்காங்களா? எத்தனை பேர் வந்திருக்காங்க? என்னென்ன ஆலோசனைகளை ஒவ்வொரு கட்சிகளும் வழங்க இருக்காங்க? இதுக்கு தொடர்பான விவரங்களை நீங்க வழங்கலாம். கௌதமி வணக்கம். நீதிமன்ற அறிவுறுத்தலை தொடர்ந்து தற்போது தமிழக அரசு சார்பில் அனைத்து கட்சி கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது கடந்த மாதம் கரூர் துயர சம்பவம் நடைபெற்றது. 41 பேர் அந்த கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தார்கள். இந்த சம்பவத்தை அடுத்து மாநில நெடுஞ்சாலைகள், தேசிய நெடுஞ்சாலைகள் உள்ளிட்ட அந்த பொதுவான இடங்களில் அரசியல் கட்சிகள் ரோட் ஷோ, கூட்டங்கள், பிரச்சாரங்கள் ஆகியவற்றை நடத்துவதற்கு தடை விதிக்கப்படுகிறது. இனி வரக்கூடிய காலங்களில் இது போன்ற பிரச்சாரங்களை நடத்துவது என்று சொன்னால், ரோட் ஷோ நடத்துவது என்று சொன்னால் நீங்கள் எப்படி நடத்த வேண்டும் என்பது சம்பந்தமாக தமிழக அரசு ஒரு விரிவான வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட வேண்டும் என்று நீதிமன்றம் அறிவுறுத்தியிருந்தது. எனவே இன்னொரு 4-5 மாதத்தில் தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் நடக்க இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அனைத்து கட்சிகளும் இனி மக்களை தேடி செல்வார்கள், பொதுக்கூட்டங்களை நடத்துவார்கள், பரப்புரைகளை நடத்துவார்கள். எனவே அதற்கு ஏதுவாக முன்கூட்டியே அனைத்து கட்சிகளுக்கும் பொதுவாக தமிழக அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு விரிவான வழிகாட்டு நெறிமுறையை வகுப்பதற்காக இன்று இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெறுகிறது. சென்னையில் இருக்கக்கூடிய தலைமைச் செயலக வளாகத்தில் இருக்கக்கூடிய நாமக்கல் கவிஞர் மாளிகையினுடைய 10வது மாடியிலே ஒரு பெரிய கான்ஃபரன்ஸ் ஹால் இருக்கிறது. அந்த இடத்திலே தான் தற்போது இந்த அனைத்து கட்சி கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டு கூட்டம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள், மேலும் சட்டமன்ற நாடாளுமன்றத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த எம்எல்ஏ எம்பிக்கள் இருந்தால் அந்த கட்சிகளினுடைய பிரதிநிதிகளும் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே அந்த வகையில் திமுக சார்பில் RS பாரதி, NR இளங்கோவன் வந்திருக்கிறார்கள். அதே போல அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் மற்றும் ராஜ்யசபா MP இன்பதுரை ஆகியோர் வந்திருக்கிறார்கள். பாஜக சார்பில் VP துரைசாமி வந்திருக்கிறார். அதே போல ஓய்வு பெற்ற DGP பாலச்சந்திரன் பாஜக சார்பில் வந்திருக்கிறார். காங்கிரஸ் கட்சி சார்பில் செல்வ பெருந்தகை, அதே போல ராஜேஷ்குமார் உள்ளிட்டோர் வந்திருக்கிறார்கள். இது போன்று பல்வேறு கட்சிகள் சார்பிலே அந்த கட்சிகளினுடைய தலைவர்களோ அல்லது பிரதிநிதிகளோ வந்திருக்கிறார்கள். அழைப்பு விடுத்தவர்களில் பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும் இன்னும் வரவில்லை. அதாவது பாட்டாளி மக்கள் கட்சி 2 பிரிவுகளாக செயல்பட்டு வருகிறது. டாக்டர் ராமதாஸ் தலைமையில் ஒரு அணி செயல்படுகிறது, டாக்டர் அன்புமணி தலைமையில் ஒரு அணி செயல்படுகின்றது. 2 அணிகளாக இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே டாக்டர் ராமதாஸ் தரப்புக்குத்தான் இந்த அழைப்பு என்பது தமிழக அரசால் விடுக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் சட்டமன்ற குழு தலைவராக தற்போது வரை GK மணி தான் இருக்கின்றார். எனவே GK மணி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவருக்குத்தான் தமிழக அரசு மூலமாக இந்த அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் சார்பிலே 2 நபர்கள் பங்கேற்பார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. அவர்கள் இன்னும் வரவில்லை. ஆனால் மற்ற கட்சிகள் IUML, அதே போல மதிமுக, 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள் உட்பட தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் வேல்முருகன் உட்பட அனைத்து கட்சிகள், அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள், சட்டமன்றத்திலே இடம்பெற்றிருக்கக்கூடிய MLAக்களுடைய கட்சிகள், நாடாளுமன்றத்தில் ராஜ்யசபா, லோக்சபா ஆகியவற்றிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய MLAக்களுடைய அந்த கட்சிகள் ஆகியவையெல்லாம் அவர்கள் சார்பிலே தற்போது அமர்ந்திருக்கிறார்கள். அந்த காட்சியை நாம் திரையிலே பார்க்கின்றோம். ஒவ்வொரு கட்சி சார்பிலும் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட இருக்கிறது. இந்த கூட்டம் மூத்த அமைச்சர்களாக இருக்கக்கூடிய ரகுபதி மற்றும் KN நேரு ஆகியோர் தலைமையிலே இந்த கூட்டம் நடைபெறுகின்றது. முக்கிய அமைச்சர்கள் இதில் பங்கேற்றிருக்கிறார்கள். அதே போல அரசு துறை அதிகாரிகள் பங்கேற்றிருக்கிறார்கள். முக்கியமாக DGP இதில் பங்கேற்றிருக்கிறார். காவல்துறையினுடைய உயர் அதிகாரிகள் எல்லாம் இதில் பங்கேற்றிருக்கிறார்கள். காரணம், இது சட்ட ஒழுங்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனை. நாளைக்கு ஒரு கூட்டத்திலே இடம் கொடுக்க போகிறோம் என்று சொன்னால் அங்கு பந்தோபஸ்துக்காக சென்று நிற்க போவது காவல்துறையினர் தான்.
எனவே காவல்துறையினர் தரப்பிலும் சில கோரிக்கைகள் இருக்கிறது. அரசியல் கட்சிகளுக்கு நாங்கள் அந்த அனுமதி கொடுக்கிறோம் என்று சொன்னால் அவர்கள் எங்களுக்கு எந்த வகையிலெல்லாம் ஒத்துழைப்பு தர வேண்டியுள்ளது. சில நேரங்களில் அரசியல் கட்சிகளுக்கும் காவல்துறைக்கும் இடையே கடுமையான போட்டிகள், கடுமையான அந்த வாக்குவாதங்கள் எல்லாம் ஏற்படுகின்றது. அது இனி நிகழாமல் இருப்பதற்கு இரண்டு தரப்பிலும் பேசி ஒரு நல்ல விரிவான ஒரு வழிகாட்டுதல் நடைபெறுவதற்கான அந்த வழிமுறைகள் செய்யப்பட இருக்கின்றது. ஒவ்வொரு கட்சியும் பொதுமக்களுக்கு தொந்தரவு இல்லாமலும் அதே நேரத்தில் ஊருக்கு வெளியே இல்லாமல், ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இல்லாமல் மக்கள் அதிகமாக புழங்கக்கூடிய பகுதிகளாக பார்த்து எங்களுக்கு வாய்ப்புகள் வழங்க வேண்டும் என்று பல்வேறு கட்சிகள் சார்பிலே கோரிக்கை வைக்க இருக்கிறார்கள். இந்த அனைத்து கட்சிகளுடைய கோரிக்கைகளும் கேட்டு அறியப்பட்டு அதன் பிறகு தமிழக அரசு ஒரு விரிவான வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட இருக்கின்றது. தலைமைச் செயலாளர் உள்ளிட்ட முக்கிய அதிகாரிகளும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த ஆலோசனை கூட்டம் சுமார் 2 மணி நேரம் நடைபெறும் என்றும் அதன் பிறகு பத்திரிகையாளர் சந்திப்பும் நடைபெற உள்ளது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.